வணக்கம் பக்தர்களே, யாவருக்கும் உரைப்போமில் நாம இது நாள் வரைக்கும் சிவபெருமானின் திருவிளையாடல்களையும் 63 நாயன்மார்களின் பெருமைகளையும் தெரிஞ்சுட்டு வந்தோம். இனிமே நாம அன்னை உமாதேவியின் சக்தி லீலைகளையும் அவள் பக்தர்களுக்கு எப்படி கருணை உள்ளம் கொண்டு தாய் உள்ளத்தோடு எல்லாரையும் அருள் பாலித்து காத்து வந்தாள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம அம்பாளோட திருக்கதை எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகிஷாசுர மர்தினி திருக்கதையை தான் நாம முதல்ல கேட்க ஆரம்பிக்க போறோம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு தெரியுது. அதனால நான் டக்குன்னு கண்டென்ட் உள்ள போயிடுறேன். அரக்கர்களின் ராஜா தான் ரம்பன். இந்த ரம்பனுக்கு பிரம்மதேவரோட பூரண ஆசீர்வாதம் இருந்தது. அதனால அந்த மமதையில என்ன பண்ணான், எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கி ஆள ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் அழகான ஒரு பெண் மேல காதல் வயப்பட்டான். அந்த பெண்ணா எப்படி இருப்பான்னா, எருமை உருவம் கொண்டவளாக இருந்தா. அவ பேரு மகிஷினி. அதனால இந்த ரம்பனும் ஒரு ஆண் எருமையா மாறி அவளை கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இந்த ரம்பனோட போராத நேரம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மகிஷினி கூட வாழ்ந்துன்னு வரும்போது வேறொரு எருமையால தாக்கப்பட்டு மாண்டு போறான். மகிஷினி என்ன பண்றா, தன்னுடைய கணவர் இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் இறந்து போறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அந்த சமயத்துல அந்த அரக்கி கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன மாய்த்து கொள்ள போறேன்னு முடிவெடுத்து அவ நெருப்புல விழும்போது அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்கு, மனித உடலும் எருமை தலையும் உடையவனாக இருக்கான் அந்த அரக்க குழந்தை. அந்த குழந்தை தான் மகிஷாசுரன். அவன் அரக்கர் குலத்துக்கு தலைமை ஏற்கிறான், அவனோட அப்பா மாதிரியே. அதே போல பிரம்மதேவரை நோக்கி தன் சக்தியை பல மடங்கா பெருக்கணுன்றதுக்காக பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்கான். அவனுடைய தவம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. அவனோட தவத்தை பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிகிறான். அவனோட தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன்னாடி தோன்றி, உனக்கு என்னப்பா வரம் வேணும், ஏன் என்ன நினைச்சு வரம் தவம் பண்ண அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், இந்த உலகத்துல நான் எல்லா வகையிலையும் சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ஆண்மகனாலையும், தேவர்களாலேயும் மனிதர்களாலேயும் எந்த ஆண்மகனாலையும் நான் கொல்லப்படக்கூடாது, எனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கிடுறான். உடனே பிரம்மதேவரும் மகிழ்வா, சரி நான் நீ கேட்ட வரத்தை தரேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய வரத்தை வாங்கின அவன் அசுரன் சும்மா இருப்பானா? ஈவு இரக்கமே துளி கூட இல்லாம எல்லாரையும், மனிதர்கள் தேவர்கள் என அத்தனை பேரையும் அடிமையாக்கி அவனுடைய ஆட்சியின் கீழே பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தான் அத்தனை பேருக்கும். இப்போ இவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே